எல்லா விஷயங்களும் உள்ளடக்குகின்ற ஒரு அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு மத்தியில் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன செய்தி அப்படி என்று சொன்னால், அதாவது சடவாதமும் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகமும், லௌகீகமும் ஆன்மீகமும் என்ற ஒரு பகுதி. இந்த பகுதியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். இதில் எந்த அளவுக்கு நாம் அகலங்களை புரிந்து கொள்வோம் என்பது இரண்டாவது அம்சம் என்றாலும், ஒரு சில முக்கிய விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்வது எமது எல்லா விதமான வாழ்க்கையுடைய துறைகளுக்கும் பயனளிக்கலாம் என்கின்ற அமைப்பில், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு காலகட்டம் இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்தவ உலகத்திற்கும் அறிவியல் உலகத்திற்கும் இடையில் பெரியோர் இடைவெளியுள்ள ஒரு காலகட்டம் இருந்ததை நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். எந்த ஒரு விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் சிதைக்கப்பட்ட பைபிளை வைத்திருந்த அந்த கிறிஸ்தவ சமுதாயம், அவர்களுடைய சாம்ராஜ்யம் தான் உலகத்துடைய சில பகுதிகளில் ஓங்கி இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் அவர்கள் எந்த ஒரு கருத்தை விஞ்ஞானமாக அல்லது ஆய்வாக முன்வைத்தாலும் அது பிரபல்யமடைந்தால், அவர் அந்த கருத்தை விட்டு பின்வாங்காது விட்டால், அந்த ஆட்சி அவர்களுக்கு கொடுத்த தண்டனை மரண தண்டனை. நாமெல்லாம் அது வரலாற்றில் என்ன செய்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். உலகம், ஏனென்றால் கிறிஸ்தவ உலகம் நம்பி வந்த ஒரு செய்தி, இந்த உலகம் அதாவது மத்திய பகுதியில் இருக்கிறது, அதை சுற்றி சூரியன், சந்திரன், இன்னும் உள்ள ஏனைய கோள்கள் எல்லாம் அதை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் என்ன செய்தார்கள், நம்பி வைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் சொல்லக்கூடிய, அவர்கள் தவறாக நம்பக்கூடிய இயேசுநாதர் என்பவர் இந்த பூமியில தான் என்ன செய்தார், பிறந்தார், அல்லது இந்த பூமியில தான் அவர் என்ன செய்தார், உருவம் எடுத்தார், அவதரித்தார் என்கின்ற அமைப்பில், எப்படி அவர் இருக்கக்கூடிய பூமி சூரியனை என்ன செய்யும், சுத்தி வரும் என்கின்ற மாதிரியான சிந்தனை போக்குகள், அதிமிஞ்சிய போக்குகளின் காரணமாக இந்த நிலைப்பாடு, அதாவது மார்க்க ரீதியான எந்த சம்பந்தமும் இல்லாத அவர்களுடைய ஆட்சிகள், கிறிஸ்தவ ஆட்சிகள் எல்லாம் அந்த முடிவெடுத்திருந்தன. எனவே கிறிஸ்தவராக பிறந்து வந்த ஒருவர் ஒரு விஷயத்தை ஆய்வாக முன்வைத்தால், ஒரு விஷயத்தை ஆய்வாக சொன்னால், அது இந்த மாதிரியான அடிப்படை கருத்துக்களுக்கு முரண்பட்டால் முதலாவது எது கிடைத்தது, மரண தண்டனை கிடைத்தது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அந்த காலம், அதாவது அந்த காலத்திலே விஞ்ஞானிகள், மார்க்கப்படி அதாவது ஆய்விலே ஈடுபடக்கூடியவர்கள் இப்படி ஏதாவது கருத்துக்களை சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது இருந்து கொண்டிருந்தது. அப்படி என்றால் இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அறிவு என்பதற்கே இடம் இல்லை என்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு பின்னால் அந்த நிலை அந்த சமுதாயத்தை பாதித்து, அந்த சமுதாயம் அதனால் அதாவது பின்னடைவுக்கு உள்ளாகி, பிற்காலத்திலே அவர்கள் சமுதாயத்துடைய இந்த பிரச்சனைகளை உணர்ந்த பின்னால் எந்த நிலைக்கு ஆளானார்கள் என்றால், தீன் வேறு அறிவு வேறு என்று பிரிச்சுட்டாங்க. அரசியல் வேறு, மார்க்கம் வேறு, உலகம் வேறு, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள் வேறு என்கின்ற இடத்திற்கு அவர்களுடைய அந்த பாதிப்புகள் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. அந்த பாதிப்புகள் அவர்களை எந்த அளவுக்கு கொண்டு போச்சு என்று சொன்னால், அறிவு வேறு, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு, இந்த மார்க்க ரீதியான வாழ்க்கைகள் வேறு, அப்படி என்கின்ற அந்த பிரித்து கொண்டு போய் எங்க கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்றால், மார்க்க விஷயங்களா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க கேள்வி கேட்டுக்கண்டு இதுல தடமாற்றம் செய்து கண்டு இருக்கக்கூடாது. அது திருமணத்திற்கு, வணக்க வழிபாடுகளுக்கு, அதாவது உங்கள் மார்க்கத்தை பள்ளி வாயில்களோடு சுருக்கிக் கொள்ளணும். ஆட்சி வெளியுலகத்தில் என்ன செய்யும், இருக்கும் என்கின்ற இடத்திற்கு வந்தார்கள் என்கின்ற நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உதாரணமாக, அமெரிக்கா என்கின்ற ஒரு நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவிலே பெரும்பான்மை மதமும், இன்னும் சொல்ல போனால் ஆட்சியில் வரக்கூடியவர்கள் எல்லோருடைய மதமும் என்ன, பேரளவில் என்ன மதம், கிறிஸ்தவ மதம். ஆனால் கிறிஸ்தவ மதம் என்பதற்காக அவர்களுடைய ஆட்சி முறைகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா அப்படி இல்லை. அந்த நாட்டில் கிறிஸ்தவம் ஒரு மதம் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யும் இருக்கும். உள்ளத்து அளவில் இதைத்தான் ஓங்க வைக்க வேண்டும், உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்கின்ற மனப்பதிவுகள் அவங்கள்ட்ட இருக்கும். காரணம் அப்படி பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் அந்த நாட்டுடைய நிலைப்பாடையும் சூழலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாக ஒரு கிறிஸ்தவருடைய வயிற்றில் பிறக்கிறார் என்று சொல்வதை விட,
கிறிஸ்தவர் என்றால் என்னன்னு தெரியாமலும் அந்த மார்க்கத்தையும் அந்த மதத்தையும் ஏதோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் என்ன செய்றாங்க, அங்கே நிறைய குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நேர் எதிராக நீங்கள் இஸ்ரவேலை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படி அல்ல. இஸ்ரவேல்ல முழு பிடிவாதம் எதில் இருக்கும் என்று சொன்னால் அறிவல்ல எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய யூத மத சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடாது என்கின்ற பிடிவாதம் என்ன செய்யும், அவர்கிட்ட இருக்கும். அதாவது மதம் என்றால் மார்க்கம் என்றால் தாங்கள் சரி காணக்கூடிய விஷயத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது என்று நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் ஒரு மடத்தனமான அறிவுக்கு முரணான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அறிவு சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிற நேரத்தில் முரண்படுவதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அந்த நிலைமை அடைந்திருப்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்திலும் அப்படி இருந்தது இல்லை. முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு எத்தி வைத்த காலம் தொடக்கம் இஸ்லாம் அதாவது வரலாற்றில் வீழ்ச்சி அடைந்தது, ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லப்படக்கூடிய 1924 வரைக்கும் இஸ்லாமிய உலகில் நீங்கள் ஒரு இடத்திலும் காண முடியாது நல்ல ஒரு ஆய்வை முன்வைத்தார், ஒரு உலக கண்டுபிடிப்பை முன்வைத்தார் என்பதற்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருவரை நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தையும் தீனையும் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டல் இஸ்லாம் என்பது. அதனால் அப்படி ஒரு பிரச்சனையே இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன செய்யல, இருக்கல. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொடக்கம் 1924 இஸ்லாம் ஆட்சி வீழ்ந்தது என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலம் வரும் வரைக்கும் ஆட்சியில் அப்படி ஒன்று நீங்க காணவே மாட்டீர்கள். ஆட்சியில் அப்படி ஒன்று காணவே மாட்டீர்கள். மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு சில விஷயங்கள் நிகழ்ந்தது, அது உண்மை. அது எதற்கு எதிராக நிகழவில்லை, ஆய்வுக்கு எதிராகவோ அறிவுக்கு எதிராகவோ நிகழவில்லை. மாற்றமாக இஸ்லாமிய கொள்கைக்கு எதிர் அப்படி என்று நினைக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்பட்ட பிளவுகளின் அடிப்படையிலும் அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய அரசை எதிர்க்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டனவே தவிர எந்த ஒரு இடத்திலாவது இப்படி ஒரு ஆய்வு முன்வைக்கப்பட்டதனால் அதனால் இவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டார், அந்த மாதிரியான பேச்சுக்கே இடமையிலே என்ன செய்தார், சொல்லப்பட்டார் அப்படி என்கின்ற ஒரு நிலைமை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் 1400 வருடங்கள் வரைக்கும் நீங்க காண மாட்டீர்கள். இதனால் முஸ்லிம் சமுதாயத்தை பின்னடைய வைக்க வேண்டும் என்றால், முஸ்லிம் சமுதாயத்தை வீழ வைக்க வேண்டும் என்றால் உலக ரீதியாக அவர்களை நஷ்டப்படுத்தி சரி வராது. உலக ரீதியாக அவர்களை நஷ்டப்படுத்தி எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. காரணம், உலகம்தான் மார்க்கம், மார்க்கம் தான் உலகம் என்று விளங்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். எங்களுடைய இந்த உலக எழுச்சியே, உலகத்துடைய எங்களுடைய அதாவது அந்த முன்னேற்றமே எதுல தங்கி இருக்குது, இஸ்லாத்துல தான் தங்கி இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். மரணிக்க நாம் பயப்படக்கூடாது என்று நினைத்தால் தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்பது அவர்கள் உணர்ந்தார்கள். இஸ்லாமிய அடிப்படை ஆரம்ப வரலாற்றில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆரம்ப வரலாற்றிலிருந்து பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அதை உணர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வீழ்ச்சிக்கு பின்னால், ஆட்சியுடைய அந்த வீழ்ச்சிக்கு பின்னால் முஸ்லிம் சமுதாயத்தை எங்கிருந்து மாற்றம் செய்வது, முஸ்லிம் சமுதாயத்தை எங்கிருந்து மாற்றம் செய்வது என்பதை ஒன்று கூடி திட்டமிட்டார்கள் என்று சொல்லாது விட்டாலும் கூட அந்த சிந்தனை அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்தது, அதாவது அப்படி துளிர்விட ஆரம்பிச்சு. எப்படி நம்ம மாற்றலாம், இவர்களை மாற்ற என்று சொன்னா 5 நாள்ல மாற்ற இயலாது. எந்த ஒரு மாற்றத்தையும் 5 நாள் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியும். மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், அவன் உறுதியா நிக்க மாட்டான். உறுதியாக நிற்றல் இருக்க டோட்டல் மாற்றம், திருப்பி அவர் அதை மாறி அந்த சக்கரத்தை திருப்பி சுத்துறதாக இருந்தால் இன்னொரு 100-200 வருடங்கள் போகணும். பெரிய அதாவது உயிர் தியாகங்கள் ஏற்படணும், பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டுத்தான் இந்த சமுதாயம் மாற வேண்டும். அது அந்த மாதிரி மாற்ற முடியாத அளவுக்கு கொண்டு போய் என்ன செய்வது, வைப்பது என்பதை ஆங்காங்கே திட்டமிட்டார்கள். நான் சொல்லல முழு எதிரிகள் ஒரே இடத்துல சேர்ந்து திட்டமிட்டார்கள், சாத்தியமும் இல்லை, அது சாத்தியம் இல்லை. ஆனால் திட்டமிட்டார்கள். அந்த திட்டமிடுதலில் மிக பெரும்பகுதி எதில் கையாளப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பார்க்கலாம் என்றால் இளம் சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிலபஸ்ல தான். இளம் சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த சிலபஸ், பாடத்திட்டம், இவைகளில் தான் அது கையாளப்பட்டது என்பதை நீங்க சிம்பிளா என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அப்படி பிரிச்சுட்டா என்ன நடக்கும் தெரியுமால், உதாரணமாக ஒரு 60-50 வயதில் இருக்கக்கூடியவருடைய சிந்தனையை நீங்க லேசா என்ன செய்யலாது, சிதற அடிக்க இயலாது. நம்மளே என்ன சொல்லுவோம், நாங்க ஏதோ கொள்கையை சரியென்று விளங்கி குர்ஆன் சுன்னா விளங்கி மாறிட்டோம், பாப்பாக்கு 55-60 வயசு, நீ அவருக்கு விளங்கப்படுத்துற கஷ்டம் தானே, அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஏன் அவர் விளங்காதவரா? எல்லாம் விளங்குவாரு. மாற்றம் ஏற்படுத்துற லேசல்ல.
அவர்கள மாற்றம் ஏற்படுத்துவது லேசல்ல. யாருல லேசா ஏற்படுத்தலாம்? 15 வயது 11 வயது தொடக்க 21 25 30 எல்லாம் என்ன செய்யலாம்? லேசாக மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம். அப்ப எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற அந்த பதிவை என்ன செய்யுது அவர்களுக்கு எங்கே போடப்பட முடியும்? நிச்சயமாக எமது குழந்தைகள் எங்களுக்கு உரிமையாக இருந்தாலும் எங்களது குழந்தைகளுடைய சிந்தனை சிலபஸுக்கு தான் உரிமை. யாருக்கு உரிமை? அந்த பாடத்திட்டத்தை யார் போடுறாங்களோ, அந்த பாடத்திட்டத்தை யார் படிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிந்தனையில முழு உரிமையும் என்ன செய்கிறது இருக்கிறது. எங்களுக்கு உரிமை எங்களது பிள்ளை, எங்களது குழந்தை, நான் தந்தை, நான் தாய், அவ்வளவுதான். ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது, அதுதான் ரியாக்ட் பண்ணும், அதுதான் ரியாக்ட் பண்ணும். எனவே நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஒரு யூத சமுதாயத்திலிருந்து வரக்கூடியவன், இதெல்லாம் நம்ம யூதர்களை கண்ணியப்படுத்துவதற்கு அவங்களுடைய முறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ண என்பதற்காக நான் சொல்ல வரல இது. ஆனால் சில பிடிவாதங்கள் அவர்கள்ட்ட என்ன செய்து இருக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் காஃபிர்களாக இருக்கிறார்களோ, வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத், இறை நிராகரிப்பாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்லா தஃஅலுஹு, நீங்கள் அதை செய்யாது விட்டால் அப்படின்னா என்ன? அல்லாஹ் தஆலா அவங்கள முன்மாதிரியா காட்டல, அந்த விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, அவங்க எப்படி பலமாயிக்கிறாங்க பாருங்க, அதை நீங்க என்ன செய்ய எடுங்கன்னு சொல்றானே அல்லாஹ் தஆலா. அது மாதிரி நீங்க யூத சமுதாயத்தில் பார்க்கலாம், இவ்வளவு அதாவது மொடர்னிசத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அவங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா மதகுருமார்கள் வழி நடத்தக்கூடிய முக்கிய ஆட்களுடைய தோற்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா என்ன செய்யும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக யார் இருக்கிறாங்க? இந்த யூத சமுதாயம் இருக்கிறாங்க. எனவே மிக முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எப்படி முஸ்லிம்களை இந்த மார்க்கத்தை விட்டு பிரிச்சா வெற்றி காண முடியும்? மார்க்கத்தை விரிக்கணும், மார்க்கம் விரிக்கும். அதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்கடா? ஒவ்வொரு பேர் கொடுப்பாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் அதாவது லிபரலிசம். விளங்கிட்டானே? அரபுல சொல்லுவாங்க, அதாவது அத்தசாமஹுல் லிபராலின்னு சொல்லி. அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க உங்களோட மார்க்கத்தை பின்பற்றலாம், நீங்க உங்களோட கொள்கையை செய்யலாம், இந்த நாட்டில் எல்லாரும் என்ன செய்யலாம், இந்த வார்த்தையில உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது, நீங்க எதுவும் செய்யலாம், நீங்க எந்த மாதிரி நடந்து கொள்ளலாம், ஆட்சியில கையடிக்க வேண்டாம், இந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், நாங்க எதுவும் தீர்மானிப்போம், நீங்க தாராளமா என்ன செய்யுங்க, நீங்க எப்படி வணங்க நினைக்கிறீங்க, கல்ல வணங்க நினைக்கிறீங்க வணங்குங்க, நீங்க எதை செய்ய நினைக்கிறீங்க செய்யுங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய இந்த தன்மை எப்பொழுது உருவாகிறது? இந்த இதுக்கு பிறகு முஸ்லிம்களை எப்படி தூரமாக்கலாம். அதே போலதான் கல்வி என்ற ஒரு பகுதி எடுங்க, அதான் நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்து வராங்க, முஸ்லிம்கள் எங்கிருந்து மாற்றப்படுறாங்க. அரசியல் மார்க்கம் வேறு உலகம் வேறு என்று பிரிக்கப்படுவது, கல்வி மார்க்கம் வேறு உலகம் வேறு என்று பிரிக்கப்படுவது, அதுபோல அதாவது குடும்ப வாழ்க்கை இதிலையும் மார்க்க பகுதிகள் வேறு உலக பகுதி என்று பிரிக்கப்படுவது, வியாபாரம் இப்படி என்ற ஒரு பகுதி பிரிக்கப்பட்டது. ஆனா நபித்தோழர்கள் இந்த உலகத்தை மார்க்க கண்ணாடியால தான் பார்த்தாங்க. நபித்தோழர்கள் இந்த உலகத்தை மார்க்க கண்ணாடியால தான் பார்த்தாங்க. இப்ப எங்களுக்கு 2 கண்ணாடி இருக்குது, எங்களுக்கு 2 கண்ணாடி இருக்குது. மார்க்கத்தை பார்க்கிற நேரத்தில் அந்த கண்ணாடியை போட்டுக்கிறது, அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை, அதனால யாரும் பாதிப்பு இல்லை. அது எப்படி என்று சொன்னா, இப்ப இந்த சபையில் இருக்கிறாங்க, 2 கண்ணாடி வழங்கப்படுது, ஒருவருடைய கண்ணாடி பச்சை மஞ்சள் எப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கண்ணாடி இருக்குது, அது என்ன? கருப்பு. எல்லாரும் கருப்பு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப உலகத்தை பார்க்கிற நேரத்தில் காஃபிரும் அதே மாதிரி தான் பார்க்கிறான், முஸ்லீம் அதே மாதிரி தான் பார்க்கிறான். ரைட், இப்பொழுது உங்களது மதங்களை அடிப்படையில் பாருங்கள், உடனே கண்ணாடியை மாத்திருது, ஒருத்தன் பச்சை, ஒருத்தன் நீலம், ஒருத்தன் சிவப்பு. ரைட், அது பிரச்சனை இல்லை, அது ஒரு மத அடிப்படையில் பார்க்கிறாரு, அவரு மத அடிப்படையில் பார்க்கிறார். முஸ்லிம்களுக்கு எப்பொழுதும் ஒரே கண்ணாடி தான் என்ன செய்யணும் இருக்கணும். எதை பார்த்தாலும் அவர் குர்ஆன் சுன்னாவின் ஊடாக ஆன்மீகத்தின் ஊடாகத்தான் அவருக்கு பார்க்க தெரியணும். இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம் என்பது போன்ற சிந்தனை வருமாக இருந்தாலே சிலபஸ் மாற்றப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் என்றால் மாற்றப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். இதுதான் சொல்லப்படுகின்ற விஷயம் சடவாதம் அப்படி என்பது. இதுக்கு சொல்றது என்னது? சடவாதம். இதை கொண்டு வந்தார்கள், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்து அழகாக என்ன செய்தார்கள்? சேர்த்தார்கள். இந்த சேர்த்த பின்னால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெற நினைக்கிறது, இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெற நினைக்கிறது. சரியான முறையில் எழுச்சி நடக்கக்கூடிய பகுதிகளையும் அந்த பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எப்படி யாரால நம்ம வீழ்ந்தமோ அவனே சில எழுச்சிகள் எடுத்து தந்துக்கிறான், இப்படித்தான் எழுமணும்னு சொல்லி. அந்த மாதிரியான எழுச்சிகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி எழுச்சிகளை வைத்திருக்கிறோம். இப்படி எழுந்தோம் என்று சொன்னால் சரியான முறையில் எழும்புவோம்.
இந்த மாதிரி எழுந்தோம் என்று சொன்னால் பலமற்றவர்களாக நாம் என்ன செய்வோம், எழும்புவோம். தீர்வுகளும் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தீர்வுகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சரியான பார்வை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன். எமது வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் மார்க்க ரீதியான பார்வையை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு பார்க்கிறோம், எப்படியெல்லாம் அது போடப்படுகிறது, எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள். உதாரணமாக நீங்க நம்ம சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் சில விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியாது, நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம், சந்தேகம் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் கூட, முஸ்லிம் நாடுகளில் கூட அந்த விஷயத்தை உணராமல் இருப்பதை நாங்கள் பல இடங்கள் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். நமது நாடுகளை நம்ம இஸ்லாமிய நாடு இல்லைன்னு அதுக்காக அப்படி போகவும் முடியாது. காரணம், நம்ம காரியங்களை நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செய்யறோம், முயற்சி எடுக்கிறோம். அதுபோல தீனுடைய விஷயத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நாங்கள் இப்போ இன்றைக்குள்ள நம்ம சிலபஸ், நமது பிள்ளைகளுடைய சிலபஸ் எடுப்போம். நம்ம நாட்டில் உள்ள நமது பிள்ளைகளுடைய சிலபஸ்களை எடுப்போம், பாடத்திட்டங்களை எடுக்கிற நேரங்களில் அந்த குழந்தை என்ன படிக்க வேண்டும் என்பதை நம்ம தீர்மானிப்பதே இல்லை என்பதற்கு நிறைய சாட்சி இருக்கிறது. ஒன்றில் நம்ம நாட்டில் இருந்தோம்னா வரலாறு படிக்கணும், கட்டாயம் நம்ம நாட்டு வரலாறு தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? உண்மை. இங்க நம்ம இந்தியன் சிலபஸ் இல்லாம வேறொரு பாடசாலையில் ஒரு குழந்தை படிக்குது, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு வைங்க. அதுல கேம்பிரிட்ஜ்லயோ ஆக்ஸ்போர்ட்லயோ சிலபஸ் போடப்பட்டிருக்குதுன்னு வைங்க. அங்க இந்தியா வரலாறு இருக்குமா? இருக்காது. அங்க என்ன இருக்கும் தெரியுமா? மேற்கத்திய உலக வரலாறுலாம் இருக்கும். நம்ம உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, அங்க அப்படி சொல்லுவோம். அப்ப இந்திய வரலாறு அது நம்ம நாட்டு வரலாறு, நம்ம ஏன் படிக்கணும் அந்த நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். அப்படி என்றா எங்கள்கிட்ட வரலாற்றை பத்தி ஒரு இலக்கு இல்லை. எது சிலபஸா யாரோ போடுறானோ அது என்ன புள்ள படிக்கணும், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான். விளங்கிட்டா? இதுதான் நம்ம இருக்கணும். நம்ம ஏன் பயப்படுகிறோம் தெரியுமா? வளர்ந்து உலகம் ஃபுல்லாக இது பிரமிச்சுக்குது, அதாவது அந்த மாதிரி வியாபிச்சிருக்குது. இதை போட்டு விமர்சிச்சா நம்மளை என்ன நினைப்பா அப்படின்னு நம்மளோட சிந்தனையை வித்துடுறோம். நம்மளோட சிந்தனை என்ன செய்யறோம், நம்மளுக்கு என்னமோடு உணர்த்துகிறது, நம்ம உணர்கிறோம் என்றால் நம்ம அந்த சிந்தனை என்ன செய்யறோம், விற்கிறோம். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இலக்க சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரணங்களை நம்ம சொல்லுவோம். நம்மகிட்ட உருப்படியாக ஒரு சிலபஸ் தொடர்ந்து இருக்குது என்று சொன்னால் அது இந்த விஞ்ஞானமும் கணிதமும் தான். இந்த விஞ்ஞானமும் ஒரு கணிதமும் தான். சரி, மெட்சமும். இப்ப நீங்க அதையும் எடுங்க, சாதாரணமாக அதையும் எடுங்க. ஒரு இஸ்லாமிய வரலாற்று நூல் அந்த விஞ்ஞான நூல் எப்படி படிப்பிக்கப்படணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு அப்படி நம்ம சிந்திச்சே இருக்க மாட்டோம், அதை விடுங்க. ஆனால் நம்ம சிந்திக்கிறோம்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு விஞ்ஞான நூல் நம்ம கொண்டு போகணும். இஸ்லாமிய ஸ்கூல் உருவாகிட்டு அந்த தமிழ்ல கூடிய இஸ்லாமிய விஞ்ஞான சிலபஸ் கொண்டு வாங்கடா. இப்ப பிரிண்ட் பண்ணிக்கிற நூல்ல எதையாவது நம்மளுக்கு நினைவு வருதா? சிந்தனைக்கு வரல. நம்ம அப்படி நான் என்ன சொல்ல வரேன், சிலபஸை மாத்த எல்லாம் தேவையில்லை, அப்படி சிந்திக்கலன்னு சொல்ல வரேன். அப்படி நம்ம சிந்திக்கலன்னு சொல்ல வரேன். பாடசாலை நம்மளை மாற்ற முடியாது, அதனால நான் பாடசாலை அனுப்பி கண்டிக்கிறேன். வீட்டில் இந்த சிலபஸ் தான் நான் தமிழ்ல என்ன செய்யறேன், இஸ்லாமிய விஞ்ஞானம் கொடுத்து கண்டிக்கிறேன். ஏதாவது ஒன்று கற்பனையிலேயாவது இருக்குதா? இல்லை. நம்ம அதை பத்தியே யோசிக்கல. நமக்கு யார் அந்த சிலபஸை போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூட என்ன செய்யல, அதை பார்க்கல. அன்புள்ள சகோதரர், நம்ம என்ன நினைக்கிறோம்டா, நம்ம ஈவினிங் மதரசா அனுப்புறோம், அதுல கதி அதோ கதி சரியா, ஆனா அதை அனுப்புறோம் நம்ம. அது மாத்திரமில்லை, என் பிள்ளைகள் பயானுடைய மாகோல்ல வளருது. எதுல வளருது? பயானுக்கு போறாங்க வராங்க, அதுல வளருது. எப்ப பார்த்தாலும் ஒரு பயான் என்ன செய்வாரு, பார்த்து கண்டிருப்பாரு. சில நேரத்தில் இஸ்லாமிய கசீதா படிக்கிறார் நம்மள பிள்ளை. எனவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மாஷா அல்லாஹ் இஸ்லாமிக்கு தான் இருக்குது, இப்படியே வளர்ந்தா சரியா வந்துடும். ஒன்றும் இல்லை. நீங்க நம்ம அழகா சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றது, நம்ம கம்ப்யூட்டர் உதாரணம் எடுங்க. நம்ம எக்ஸ்பியை ஃபார்மேட் பண்ணி லினக்ஸை போடலாம், எதையும் போடலாம். ஆனா பயோ இருக்குதானே, அது எவன் உருவாக்கினா அவன்கிட்ட தான். அதை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. எப்படி ஃபார்மேட் பண்ணணும், எப்படி உருவாக்கணும் என்று அவன் போட்டதுதான். அதுல உங்களுக்கு எந்த மாற்றம் என்ன செய்ய முடியாது. இது அவன் செய்யறது. நீங்க எதையும் போட்டுக்கோங்க, ஃபார்மேட் பண்ணி இஸ்லாம போடுங்க, ஃபார்மேட் பண்ணி கிறிஸ்தவத்தை போடுங்க, எதுவும் போடலாம். ஆனா நீங்க எப்படி சிந்திக்கணும் மட்டும் தான் அவனுக்கு ஒன்றே விட தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த போக்கில தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். அதுல சந்தேகமே கிடையாது. இப்படி வளர்க்கப்படுற அந்த சிந்தனை போக்கு நாளைக்கு என்ன நடக்கும்டா, இந்த உலகத்தில் அவனுக்கு எவ்வளவு பெரிய மார்க்கப்பட்டு இருந்தால், மார்க்கப்பட்டுல நல்லா இருப்பான். சில பேர் நம்ம நல்ல மார்க்க பின்னணி உள்ள குடும்பம் இருந்ததுனால மார்க்க விஷயத்த நல்லாக இருப்பான், பற்றோட இருப்பான், தொழுவான். ஆனால் நீங்க அந்த உள்ளத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இடைவெளி உள்ள ஒரு உள்ளமாக இருக்கும். ஒரு சின்ன கவலையை தாங்கிக் கொள்ள முடியாத உள்ளமாக இருக்கும். ஒரு சின்ன கவலையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு உள்ளமாக இருக்கும். விஞ்ஞானம் சம்பந்தமாக உதாரணமாக சூரியன் சுழல்கிறது, சந்திரன் சுழல்கிறது எல்லாம் படிப்போம். ஆனா ஒரு இஸ்லாமிய சிலபஸ் எப்படி முடியும் தெரியுமா? வஷம் சுதஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா,
சூரியன் அதற்குரிய எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற வசனத்தோட தான் அது முடியும். நம்ம இஸ்லாமிய சிலபஸ்ல சூரியனத்தை எல்லாம் படிப்பிச்சிட்டோமா, கடைசியில் அந்த வசனம் எப்படி முடியணும்? வஷம் சுத்தஜிரி லி முஸ்தகர்ரின் லஹா, அப்படித்தான் அந்த வசனம் முடியணும். அல்லது என்ன, அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி என்னது, வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், அப்படிதான் அந்த வசனம் என்ன செய்யணும்? முடியணும். அது மாதிரி நீங்கள் வானங்களை பார்க்கவில்லையா, பூமியை அந்த வசனத்தோட அவன் முடிஞ்சான்னு சொன்னா, அவன் ஒரு டெக்ஸ்ட் படிக்கிற நேரத்தில் குர்ஆனை படிக்கிறான், விஞ்ஞானத்தை தான் படிக்கிறான். குர்ஆனத்தை விஞ்ஞானம் யாருடையது? இறைவன் இந்த உலகத்தை பற்றி வைத்திருக்கக்கூடிய உண்மைகள், அதான விஞ்ஞானம். அதனுடைய செட்டப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் நம்ம அதுக்கு நேரமும் இல்லை, நம்ம அதை பற்றி கவனம் எடுப்பதும் கிடையாது. நம்ம அதை பற்றி கவனம் எடுப்பது கூட கிடையாது சகோதரர்களே. ஆனால் அன்புள்ள சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 11 வருடங்கள் 12 வருடங்கள் ஒருவன் உருவாக்கப்பட்டால் மார்க்கத்தை விட்டு பிரிஞ்சு உருவாக்கப்படுது. ஆனால் கவலையான விஷயம் சொன்னால், இஸ்லாம் பாடம் ஒன்று இருக்குது நம்மளோட பாடசாலையில், நம்ம முக்கிய இஸ்லாம் பாடம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இஸ்லாம் பாடத்தை அவர் கடைசி பாடமாக இருக்கும். அந்த பாடம் எது? கடைசி பாடமாக இருக்கும். அது எங்கே போட்டாலும் சரி, இந்த நாட்டில் போட்டாலும் சரி, இந்த நாட்டில் படிக்கக்கூடிய அதாவது இந்த ஃபாரின் பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கடைசி பாடமாக இருக்கும். அந்த அரபிக் பாடம் இருக்கும். அரபிக்கும் படிப்பிக்கிறாங்கன்னுவாங்க. எப்படி படிப்பிக்கிறாங்க நீ பாருங்க. இங்கிலீஷுடைய வேகம் இருக்காது. எதெல்லாம் அன்றாடம் அந்த சொல்லவன் படித்து வளர்றானோ அந்த வேகம் என்ன செய்யாது, அதில் இருக்காது. முழுமையாக இப்படியே உருவாக்கப்படக்கூடியவன். இன்னும் சிலர் எப்படி விரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இயல்பாக இங்கிலீஷ் லேசாக இருக்குது. இயல்பாக இங்கிலீஷ் என்ற மொழி மிக லேசாக இருக்குது. ஆனால் அரபிக் மிக கஷ்டமாக இருக்குது என்கின்ற மனோநிலை எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அப்படி பேசக்கூடிய சில பெற்றோர்கள் சைனா மொழி நல்லா பேசுகிறாங்க. யாரு அப்படி பேசக்கூடிய சில பெற்றோர்கள் சைனாவை நல்லா பேசுகிறாங்க. உலகத்தில் ஹார்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அவனை தவிர வெத்த எல்லாம் அப்படி தான் சொல்லுவான். அப்படிப்பட்ட மொழி அவன் லேசா சொல்லுவான். எப்படி? அவனுக்கு ஒரு குழந்தையின் அடிப்படையில் எதை கொடுத்தாலும் அவனுக்கு ஏறும். எதை கொடுத்தாலும் அவனுக்கு போக முடிந்த ஒரு உள்ளத்தில் இருக்குது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ஒரு மொழியை கொடுப்பதனால மொழியைத்தானே கொடுக்கிறோம் என்றும். கட்டாயம் ஒவ்வொரு குழந்தைகளும் பல மொழிகளை படிச்சிருக்கணும். அவன் ஒரு சர்வதேசத்தில் எங்கேயாவது நின்றான்னு சொன்னா அவன் கம்யூனிகேட் பண்ற அளவுல அந்த லாங்குவேஜ் அவனுக்கு இருக்கணும், அது சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் என்பது வெறும் இங்கிலீஷ் அல்ல. அவன் படிக்கிற உதாரணம் கூட, ஐ எம் முரு, ஐ எம் ஃப்ரம் நைஜீரியா தான். ஐ எம் அஹ்மத், ஐ எம் ஃப்ரம் இந்தியா இல்ல. உதாரணம் கவனமா இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? அவன் எப்படி படிப்பிக்கப்படுறான், அதுல போடப்படுகின்ற உருவங்கள் என்ன, அவனுடைய தோற்றங்கள் என்ன, அவனுடைய முழு உதாரணம் என்ன, என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற அந்த பாட பகுதிக்குள்ள என்னென்னலாம் உள்ளுக்கு வருது, எந்த சிந்தனையெல்லாம் ஒரு சின்ன புள்ள எப்படி ரசிப்பான் தெரியுமா? ஒரு சின்னத்துடைய ரசனை தெரியுமா? வேகமாக உள்ளுக்கு எடுப்பான், வேகமாக உள்ளுக்கு. நான் இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. காப் இப்னு அம்ர் என்ற ஒரு நபித்தோழர் தனக்கு யாரோ கடன் தர வேண்டியிருக்கு, அவரை தேடி போறாரு. வீட்டில் போய் நின்று வீட்டில் கேட்கிறார், அந்த நபர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். வீட்டில் கேட்ட உடனேயே அங்க இது பதில் வருது, இல்ல அவர் இல்லை அப்படின்னு. ஒரு கடன் தர வேண்டியிருக்கிறார், அவர் இல்லைன்ட்டாங்க. அப்ப அவர் இல்லை உடனேயே அதுல வருது என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளை வர குலாமுன் லஹு ஜஃப்ர், இளம் வயசு பிள்ளை, அதாவது தெரிஞ்சதை தவிர வேற எதுவும் சொல்லாத வயசு பிள்ளை இது. அப்படி ஒரு பிள்ளை வெளியே 7 வயசு 6 வயசா இருக்கு வெளியே வருது. ஐன அபூக்கேன்னு இவர் கேட்கிறார். யாரு? காப் இப்னு அம்ர். வாப்பா எங்கேன்னு கேட்கிறார். வீட்டிலிருந்து பதில் வந்தாச்சு இல்லைன்னு சொல்லி. வாப்பா எங்கேன்னு கேட்கிறார். அந்த குழந்தை தெளிவா சொல்லு, சமிஅ சௌதக், உங்களோட குரலை கேட்டாரு, சோபாக்கு பின்காலவே ஒளிஞ்சுக்கின்றார். விளங்கிட்டா? உங்களோட குரலை கேட்டார், சோபாக்கு பின்கால என்னது, ஃபக்தப ஃபி அரிகத்தி உம்மி, அங்க போய் என்ன செஞ்சிட்டாரு, ஒளிஞ்சுக்கின்றாரு. தெளிவான பதில். அவர் கேட்டது வாப்பா இருக்கா இல்லையான்னு தான். புள்ள என்ன சொல்லுச்சுன்னா, உங்களோட குரலை கேட்டா உடனே பேத்து ஒளிஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்படியா? இப்ப இவர் சொல்றாரு, உஹ்ருஜ், வெளியே வாங்க, உஹ்ருஜ், வெளியே வாங்க, எனக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும், ஆரிஃப் மக்கானக், நீங்க எங்க அதாவது ஒளிந்து கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வாங்கன்றார். இப்போ வெளியே வர. இப்போ இந்த சம்பவம் ஒரு சின்ன பகுதி இருக்கு, நான் முடிக்கிறதுக்கு இல்லை. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? அந்த குழந்தையுடைய உள்ள வெள்ள உள்ள. இப்போ அவர் போயிட்டு, இப்போ அவர் நபித்தோழர்கிட்ட படிக்கிற ஒரு தாபீன், அவங்க தர்பியா கொடுக்குற முறை வேறவாக இருக்கும். எங்கட வீடுகள் இந்த சம்பவம் நடந்தால் அவர் போயிடுவார். போனோடனே இவனுக்கு கொஞ்சமாவது மூளைக்கு தான், இவனுக்கு சொல்லுவோமா இல்லையா, கொஞ்சமாவது வேலை செய்தான், எல்லாம் உன்னாலதான் இப்படி கெட்டு பேத்திக்கிறான். யாரு இவன்? கெட்டு யார் கெட்டு போனது? இவர். ஆனா உன்னாலதான் இவ்வளவு காரணம். ஒரு வாப்பக்குரிய மரியாதை கொடுக்க தெரியுதா அவனுக்கு? அப்படியே நம்ம அந்த குழந்தை, அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க கண்டிக்கிறீங்கன்றது விளங்கும். அந்த நிமிடம் அவனுடைய குணத்துல அது விளங்கும்.
விளங்குற நேரத்தில் தான் நம்ம இது சொல்லக்கூடாம பெரிய தவறு செஞ்சிட்டோம் போல இருக்குது, நம்ம பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம் போல இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யும், அந்த குழந்தை வந்து அப்படி மனசுல பதியும். அப்படி பதின இப்படி ஒரு 3 நாள் நீங்க செஞ்ச பின்னால உங்களை முதலாவது பாதுகாக்கிற குழந்தையாக அது வளரும். எப்படி பாதுகாக்கிற குழந்தையா? உங்களோட தவறுகளை, உங்கள் நலவுகளை ரெண்டையும் சேர்த்து பாதுகாக்கிற பிள்ளையா என்ன செய்யும், வளரும். நீங்க தான் படிப்பிச்சீங்க, நீங்க தான் படிப்பிச்சீங்க. வாபஸ் சில இடங்கள் போய் சொல்லுவார், அதை நல்லா அவதானிச்சிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீனே எக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீனே எக்ட் பண்ணுறது நீ நேரடியாக சொல்ல மாட்டீங்க. வீட்டில் என்ன சொல்லி கொடுப்பீங்கன்னு சொன்னா, வாப்பு போய் சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிராக்டிக்கல் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தியரி லேசி தானே, தியரியை சொல்லி கொடுத்துரு. பிராக்டிக்கலி இந்த இடத்துல சொல்லக்கூடாத மாதிரி நடந்து கொள்வீங்க. அப்படி நடப்பதனால அப்படி ஒரு சேஞ்ச் வருவது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அங்க நடக்குது. இந்த மாதிரி நம்ம அங்க அந்த இடத்துல கொடுப்பட்ட பின்னால எதை நம்ம முற்படுத்துறோமோ அதான் அவனுக்கு முக்கியத்துவம். ஒரு நபித்தோழர் தனது ஒரு தாபியின் தனது பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஷேகத்தோர் இடத்துல, ஒரு ஆலிமோட இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற முதல் கல்வியாக எதிர்க்கட்டும் தெரியுமா, உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்வது இருக்கட்டும். நீங்க கொடுக்கக்கூடிய முதல் கல்வி என்ன தெரியுமா, உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்வது இருக்கட்டும். என்ன சீர்திருத்திக் கொள்வது? நீங்க நல்லதையா அவனுக்கு முன்கால செய்யணும், கெட்டதை அவனுக்கு முன்னால தவிர்க்கணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கிற முதல் கல்வி. நீங்க அதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதை பற்றி நம்மளுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. நம்ம என்ன, நமது பிள்ளைகள். ஆனா நமது பிள்ளைகள் இல்லை என்று சொல்ற வயசு எப்ப ஆரம்பிக்கும்? அவனுக்கு 13, 14 என்ன செஞ்சிடும், ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் என் பிள்ளையான்னு நினைக்கிற அளவுக்கான எதிர்ப்பு குணங்கள் அவன்கிட்ட என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும். இது 21, 22, 23 வரைக்கும் தொடரும் என்பதை அந்த குழந்தைகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அது சம்பந்தமான உளவியல் கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அது நம்ம இயல்பாகவும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம், நம்ம அனுபவிக்கிறோம். அந்த வயசுல ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வருகிறது. ஆனால் இந்த மாதிரி கட்டங்களை பொறுத்த வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முதலாக செஞ்ச வேலை இந்த குழந்தைகளுடைய பாடத்திட்டம், குழந்தைகளுடைய சிந்தனை போக்கு, இவைகளில் பெரும் மாற்றங்கள் என்ன செய்தது, ஏற்படுத்துவதற்காக பாடத்திட்டங்களை அமைச்சு கொடுப்பது. அது இஸ்லாத்துடைய பேரால் வரலாம், இஸ்லாத்துக்கு வெளியுள்ள பேரால் வரலாம். நம்ம சிந்தனையை விட்டுவிடக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள் சகோதரர்கள், நமது பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் பேர்களை கொடுங்க. ஒரு 50 பேர் நபித்தோழர்களே, தாபீன்களே ஒரு 50 பேரை கொடுங்க. இதுல உனக்கு தெரிஞ்சவர்களாம் டிக் போட சொல்லுங்க. அதிகமான டிக்குளும் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட, நம்ம வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு. 2 அல்லது 3, 4 டிக்குளும் எதுக்கு, நபித்தோழர்கள் இவைகளுக்கு. பிள்ளைகள் எப்பொழுதும் சின்ன நபர்களை கூட ஹீரோவா எடுப்பாங்க, சின்ன விஷயங்களை கூட ஹீரோவா எடுப்பார்கள். உதாரணமாக கண்ணன் காலையில் எழுந்தான்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது, படம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னால் என்னது, காலை கடன்களை முடித்தான், அதாவது சுத்தம் செஞ்சார் இப்படி. அதுக்கு பின்னால் சாப்பிட்டான், பாடசாலை போனால் 4 படம் தான் இருக்கும். அவனுக்கு அது அவன் உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன் ஏற்படுத்து. 4 விஷயம் தான் ஏற்படுத்தும், சின்ன விஷயம். எந்த கண்ணன் என்று யாரும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த உதாரணம் அவன் உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு செய்தி ஏற்படுத்த. அவன் அந்த 6-7 வயசுல அது மாதிரி செய்யணும்னு நினைப்பான். அப்படி எனக்கு ஏற்படுத்தும். இங்க கொண்டு போய் நீங்க ஔவையார், பாரதியார், முருகன் இப்படி என்று கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்பதையும் சேர்த்தோம்டா அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்க தலைவர்கள், உலகத் தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறான். மார்க்க தலைவர்கள், உலகத் தலைவர்கள் அப்படித்தான் அவன் நினைப்பான். அப்படித்தான் நினைப்பான். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அபூபக்கரை எங்கேயாவது ஹிஸ்டரி புக்ல அவன் படிப்பானா? படிக்க மாட்டான். இஸ்லாம் புக்ல தான் படிப்பான். எங்க படிப்பான்? இஸ்லாம் புக்ல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படிப்பானே தவிர ஹிஸ்டரி புக்ல படிக்க மாட்டான். சவுதி அரேபியால இருந்தால் ஒரு அளவுக்கு ஹிஸ்டரி புக்ல அதை படிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த நாட்டுடைய ஹிஸ்டரி அதுதான். அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, எங்க எல்லாம் நம்ம உலக பார்வை நம்மளுக்கு இப்ப அது விருப்பமாக கூட இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, இந்த கல்வியுடைய முடிவு எங்க கொண்டு போய் சம்பந்தப்படுத்துகிறான், டாக்டர், இன்ஜினியர், சமுதாயத்தில் உள்ள மிக முக்கியமான தொழில்கள் வந்து இதால தான் போய் முடியுது. இதை நீங்க படிக்கலன்னா அந்த தொழில போய் என்ன செய்ய முடியும். சில பொழுதுல ஒரு 5-6 வருடங்கள் நீங்க படிக்கக்கூடிய படிப்புக்கும் அவன் எந்த தொழில் உருவாக போறான் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு சம்பந்தமே இல்லாத படிப்பு தான் என்ன செய்வான், படிப்பான். ஆனால் அவனுடைய சேஞ்சஸ் எல்லாமே அதுல என்ன செஞ்சிடும், நடந்துடும். இப்ப இதோட சம்பந்தப்பட்டிருப்பதனால நம்ம இந்த கல்வியை எப்படி கொண்டு போறோம் சம்பந்தமா விட்டுருவான். நம்ம அதை பத்தி யோசிச்சுப்பான்னு விட்டுட்டோம். என்ன காரணம் தெரியுமா,
இதுல நம்ம கையடிச்சு புரட்சி எல்லாம் பேச ஆரம்பிச்சு அது சமுதாய எழுச்சிக்கு வந்தான்னு சொன்னா முதலாவது போறது நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவன் போய் நிற்கக்கூடிய இடம், தொழில் என்பது. ஆனா உலகத்துல கண்கூடாக பார்க்கிறோம், இந்த ரூட் எடுக்காம வேற ரூட்டால போனவங்க எல்லாம் விஞ்ஞானிகளாக மாறின சம்பவங்கள் பார்க்கிறோம், பெரிய இடங்களை அடைந்ததை பார்க்கிறோம், சாதித்ததை பார்க்கிறோம். அவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டிய அளவுக்கு சிலபஸ் புக்ல போடப்பட்டதெல்லாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம், இல்லாமல்லாம் இல்லை. ஆனாலும் நம்மிடத்தில் ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லை என்பதனால நம்ம அதை தொடர்ந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன செய்கிறோம், நம்ம உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லு. எனக்கும் இந்த இடத்துல வந்து விமர்சனங்களை, இந்த சப்ஜெக்ட் ஒரு பார்வையும் தான் நம்ம சொல்லி வைக்க முடியும். ஏன்னா நம்ம ஒன்று தீர்வெடுக்கலாம், அல்லது இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கலாம், இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது கல்வி ரீதியாக சிறுவர்களுடைய மாற்றம் அப்படி என்று நம்ம யோசிச்சோம் என்று சொன்னால் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாற்றம் எப்படி ஏற்படுத்தும் என்று. நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தி இருக்கலாம். ஒரு தந்தை இரவு நேரங்களில் வந்து என்ன செய்வார்னா, நபித்தோழர்களுடைய வரலாறுகளை தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு தூங்குவார். பிள்ளைக்கு தினம் என்ன செய்வார், நல்ல நபித்தோழர்களுடைய வரலாறுகள், செய்திகள், அவங்க செஞ்ச வேலைகள், இதுகளை சொல்லி கொடுத்து தூங்குவார். இது மட்டுமல்ல, அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார், எப்படி குர்ஆனை ஓதுவார் என்பது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார், சமூகத்தோடு வாழ்ந்தது எப்படி, அவருடைய ஒழுக்கங்கள் எப்படி, அவருடைய நம்பிக்கை எப்படி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டுட்டு ஹுவைதுமுக் சின்ன ஒரு வேலைக்காரர் பயன்படுத்திங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு ஹித்மத் செய்வார்னு சொல்றாங்க. யார்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் இருப்பார், ரசூலுல்லாஹ்களோட தான் போவார், ரசூலுல்லாஹ்களோட தான் வருவார். இந்த மாதிரி வாழ்ந்தவர் அவர் சொல்றாரு, நான் ஹைபருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கண்டிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்களை பின்னால் உட்கார்ந்துட்டு வாரேன். நபி அவர்கள் போய் வரும் வரைக்கும் கேட்ட அதிகமான துவா என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புஹல் வ தலஅத் தைனி வ கலபத்திர் ரிஜால். அத்தனை பண்பும் எதோட சம்பந்தப்பட்டது, தன்னம்பிக்கை, ஆளுமை, தனது உறுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ முதலாவது தனக்கு கவலை வரக்கூடாது, யா அல்லாஹ் கவலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், கடன் நெருக்கடியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், நம்பிக்கை. நம்ம வந்து நிறைய ஆளுமையை பத்தி படிச்சிருப்போம், ஆளுமையை பத்தி நிறைய விளங்கப்படுத்துவோம், ஆனா ஆளுமைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், ஆளுமைக்கு எங்களுக்கும் சில பொழுதுல சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆளுமை உள்ளவர் எங்க கண்டுபிடிக்கலாம், சோதனை வார இடத்துல என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் அவருடைய ஆளுமை. அன்புள்ள சகோதரர்களை, நீங்க அங்க பாருங்க, ரசூல் அனஸ்லாம் என்ன படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து இஸ்லாத்தை தீன படிக்கிற அந்த பகுதியோட உலக விஷயங்கள் என்ன, எப்படி நம்பிக்கை என்ன மாதிரி இருக்கணும் என்ற பகுதி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்துக்கொள்ள நடத்த பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு லேட் ஆகி வராங்க உம்மு சுலைம் அவங்களோட வீட்டுக்கு, கேட்குறாங்க ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அனுப்பினு சொல்றாங்க. என்ன வேலைன்னு கேட்குறாங்க. தாய் சிர் அப்படின்னா அது ரகசியம், ரசூலுல்லாஹ் சொல்ல வேணான்ட்டாங்க. அதே தாயிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல வேணான்ட்டாங்க. முதலாவது நம்ம இயல்புல நம்ம தாய் உணர்வுல என்ன சொல்லுவோம், நான் தாய் என்னட்ட சொன்னா என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்னையே சொல்லிக்க மாட்டாங்க, இது வேற யாரோ சொல்லி நினைச்சு தான் சொல்லியிருப்பாங்க, நீ தாராளமா என்னிடத்துல சொல்லலாம், அது என்ன சொல்லு, நான் வெளியே சொல்லவா போறேன், உன்னை இப்படியே சொல்லி நீ கொஞ்சம் பேரை நம்பலாம் அப்படின்றத எடுத்து கொண்டுரும் ரகசிய விஷயத்துல. அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல யார் என்ன பேசினாலும் சரி உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்ல வேணாண்டு எல்லாரும் தனக்கு நம்பிக்கையானவர்கிட்ட சொல்லுவா, உலகம் ஃபுல்லா என்ன செய்ய போய் சேர்ந்துடும். சொன்ன உடனே உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபஹ்ஃபத் சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய ரகசியமா அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சொல்லிட வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அந்த ரகசியத்தை நீங்க பாதுகாத்துக்கங்கன்னு சொன்னான். இதுதான் அந்த குழந்தைகளோட உள்ளத்துல சொல்லப்படுற. ஆனா அந்த குழந்தைகளுக்கு நீங்க வழங்கக்கூடியதுல பெருமதி அவனுக்கு இப்ப விளங்காது, 25 வயசுல விளங்கும், 30 வயசுல விளங்கும், 40ல விளங்கும். ஆனா நம்மத பிள்ளை என்னன்னு சொன்னா அதை அவனுக்கு சொல்றது, நான் இப்ப சொல்றதுல உனக்கு இப்ப விளங்காது, உனக்கு ஒரு காலத்துல விளங்கு. அதுதான் இப்ப விளங்காத நம்ம சொல்றோமா இல்லையா, திருப்பியே நம்ம சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப விளங்காது. நம்ம அந்த பிள்ளைக்கு வழிகாட்டலும் அட்வைஸும் கைடன்ஸும் கொடுத்து கொண்டிருக்கணுமே தவிர இப்படித்தான் நாமளும் இருந்தோம்னு தெரியும். அப்ப எதிர்காலத்துல அது மாறும், ஒரு இடத்துல அவன் யோசிப்பா, நம்ம யோசிக்கலையா, அது மாதிரி யோசிப்பான் நம்ம வழிகாட்டல சொல்லி கொண்டிருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அந்த தந்தை ஒவ்வொரு இரவுல என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு சம்பவங்களை என்ன செய்வாரு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கல ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை சொல்றார். எப்படி சொல்றாரு, ஏழைகளுக்கு உமர் ரலியல்லாஹு எப்படி உதவியாக இருந்தாரு, எப்படி ஒரு பண்புள்ளவராக இருந்தாரு, அவர் வந்து எப்படி ஏழைகளுடைய விஷயங்கள்லாம் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு உதவி செஞ்சார், இப்படி சொல்லி கொடுக்குறாரு. இது பெரிய கடந்த கால வரலாறு, இந்த நூற்றாண்டுடைய வரலாறுல ஒன்று ஒரு செய்தி. அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர், அதாவது ஒரு தடவை பகல்ல
இந்த அதாவது அந்த தாய் இந்த பிள்ளையை கூட்டிட்டு போறாரு. போற நேரத்தில் அப்படி வீட்டுக்கு வர நேரம், ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், ஒரு கால் இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு பிச்சை கேட்டுக்கு நிற்கிறார். இப்ப தாய் வந்து அதை கடந்து வாரா. அப்ப இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா இழுத்து அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பார்த்து சொல்லுது, உமர் வருவாரு பயப்படாதீங்கன்றார். உமர் வருவாரு நீங்க பயப்படாதீங்க அப்படின்றார். இப்படி 2-3 இடத்துல என்ன செஞ்சிட்டா சொல்லிட்டான். உமர் வருவார் பயப்படாதீங்க என்று 2-3 இடத்துல சொல்லிட்டான். என்ன நடக்குதுன்னு சொன்னால், அன்று இரவு அந்த பிள்ளை வந்து ரூமை மூட்டிக்கிண்டு அழுதுகின்றிருக்கு. அன்று இரவு வந்து அந்த குழந்தை வந்து ரூமை மூட்டிட்டு அழுதுட்டு இருக்குது. அப்போ தாய் என்னன்னு கேட்கிறா, போய் விசாரிக்கிறான். அந்த குழந்தை எதுவுமே சொல்லுதில்லை. அப்ப தந்தை போய் என்ட்ராகி என்னன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறான். அப்பதான் தெரிய வருது தந்தைக்கு, தாய் என்ன சொல்லிட்டாங்கடா போற வழியில, நீ உமர் வருவான்னு சொல்றாய், உமர் வரமாட்டார், அவர் மௌத்தாகிட்டாரு அப்படி என்று சொன்னது அந்த குழந்தையில உள்ளத்துல என்ன செஞ்சா, அப்ப உமர் வரமாட்டாரா, இவங்களுக்கு யார் உதவி செய்வது என்பது போன்ற ஒரு பதிவு என்ன செய்ய அந்த குழந்தையை தூண்டுது. அது தூண்டி அதனால் அந்த குழந்தை வந்து ஒரு பாதிப்புக்குள்ளான மாதிரியான பாதிப்புன்றது மன ரீதியாக அந்த குழந்தை உமரை யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு என்ன செய்யுது வந்தது. நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் அந்த தந்தை ஆறுதல் படுத்தி, மனிதன் எல்லோரும் மரணிப்பாங்க, அதுக்காக உமர் மட்டுமல்ல கடைசி, உலகத்தில் உதவி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க என்பது போன்ற வழிகாட்டில் என்ன செய்து கொடுக்கப்படுது. ஒரு 30 வருடத்துக்கு பின்னால அந்த குழந்தையுடைய வரலாற்றை அந்த குழந்தை இதை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னான். அந்த பிள்ளைக்கு ஒரு 8 வயசு 7 வயசுன்னு வைங்க, இந்த தான் சின்ன வயசுல இப்படி நடந்ததை ஒரு 30 வயசுல அந்த பிள்ளை யோசித்து பார்த்தால் அவனுக்கு நம்பிக்கை கூடுமா குறையுமா? நம்பிக்கை வளரும். அவனுக்கு உலகத்துல எவரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை என்கின்ற அளவில் ஒரு நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யும் உருவாகும். அதாவது நம்ம ஊட்டி உபதேசம் கிடைப்பதை விட அவனுடைய இயல்புல ஏற்பட்ட எமது கதைகள் மூலம், எமது சம்பவங்கள் மூலம், சிலபஸுகள் மூலம் அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட உணர்வு இருக்குது. உபதேசமாக ஊற்ற உணர்வு வேற, செய்தியிலிருந்து அவன் எடுக்கக்கூடிய உணர்வு வேற. அந்த உணர்வு இருக்குது அவனுக்கு பல கோடி உறுதி என்ன செய்யும், அவனுக்கு கொடுக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதுல அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இந்த மாதிரி பிரிச்சு ஒரு சிலபஸை பிரிச்சு அதுல வெற்றி அடைகிறாங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம், அதுல வெற்றி அடைகிறார்கள். இந்த வெற்றி அடைந்ததுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு பெரும் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். தீன பிரிச்சு பார்க்கக்கூடிய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளேயே தீனை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவங்க வந்து எப்படி பேசுவாங்க, பொதுவாக எப்படி பேசுவாங்க, இஸ்லாமிய சமுதாயத்திலும் பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் இருந்தே இருக்க மாட்டாங்க. ஒன்றில் ஏதோ ஒரு வழிமுறையில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கொள்கையில் இருந்திருப்பாங்க. அந்த கொள்கை தவறு, அவனுக்கு தவற சரியான அறிவு கிடைக்கல என்பது இரண்டாவது அம்சம். ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா இப்போ ஒரு சமுதாயம் முஸ்லீம்கள் நீங்க பாருங்க, எனக்கு எந்த கொள்கையும் இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறான், எனக்கு எந்த கொள்கையும் இல்லை, நான் இதனாலதான் அங்க இங்கெல்லாம் போறதில்லை, ஒரே சண்டை, ஒரே கருத்து முரண்பாடு, அதனால நான் அங்க இதெல்லாம் போறதில்லை. அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லா ஃபித்னாக்கும் அவர் போவார், எல்லா ஃபித்னாவுக்கும் அவர் போவாரு, எல்லா குழப்பங்களுக்கும் அவர் போவாரு, எல்லா அதாவது கலிசடையான நிகழ்வுகளுக்கும் அவர் போவாரு. ஆனா எதுக்கு போக மாட்டாரு, இங்க சரியான குழப்பம், எங்க ஒரே பார்த்தாலும் கூடும் கூடாது ஒன்று தானே, இது கூடும் கூடாது 2, 3, 10, 20 வருது இல்லையே, 1000 கருத்துக்களா, எங்கேயாவது ஒரு சப்ஜெக்ட்ல 1000 கருத்து நீங்க கண்டிக்கிறீங்களா? 2 கருத்து தான் இருக்கு. கூடும் கூடாது 1000 கருத்து, எங்க 1000 கருத்து இருக்குது உலகத்துல? எங்க 1000 கருத்துல 2 கருத்து தான் இருக்குது. கூடும் கூடாது, மிஞ்சி போனா 2 செய்யலாம், யாராவது தெரிவிப்பான், அவ்வளவுதான். மத்தபடி 1000 கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லவே இல்லை, 2 பேர் 2 சொல்றான், அவ்வளவுதான். இதுதான் நடக்கு. ஆனா சும்மா அப்படி சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், அவர்கள் எந்த கொள்கையில இருக்க மாட்டான், ஒரு கொள்கையும் இல்லையா. அவங்க வந்து சரியான டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க எதுல இருப்பாங்கடா, அந்த கொண்டாட்டங்கள் இருக்குது, உதாரணம் பர்த்டேஸ், அந்த ஃபங்க்ஷன், அதுல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லுல தான் இருப்பாங்களே ஒழிய எதுவும் இருக்க மாட்டாங்க. தொழுகைக்கு வந்தாலும் நான் ஒரு ஓரமா நின்று தொழுவிட்டு போயிடுவேன். மற்றவங்கள எப்படி நிக்கிறாங்க, இப்ப ஒரு ஓரமா நின்று நான் தொழுதுட்டு போயிடுவேன். எனக்கு இதுல எல்லாம் அலட்டி இல்லை. சரி நீங்க என்ன சொல்றீங்க, இது ஹராமா ஹலால், அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன். இப்படி நிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். கருத்து முரண்பாடு என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்த ஒரு நியதி. மார்க்கத்தில் மட்டுமல்ல, இங்க எதை எடுத்தாலும் பிள்ளைய எப்படி படிப்பிப்போம் எல்லாரும் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கலையா, நம்ம முரம்பட்டுக்கலையா, முரம்பட்டுக்கணும், அதுக்காக நல்லா வாழலையா, வாழ்றோம். அப்ப என்னன்னா முரண்பாடா, அதனால இது வருவதில்லையா. அன்புள்ள சகோதரர்களே,
முரண்பாடுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் வாழுகிறோம். எல்லாரும் உடன்பாடு, எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் இருந்தா நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன அம்சம்? எனக்கு சரியான பொருளாதார கஷ்டம், இது எப்ப தீருமோ தெரியாது. எனக்கு திருமண தேவை ஒன்று இருக்கு, அது எப்ப தீருமோ தெரியாது. எனக்கு சரியான கவலை, இது எப்ப முடியுமோ தெரியாது. எனக்கு சரியான கடன் தொல்லை, இது எப்ப முடியுமோ தெரியாது. ஆனா அவன் ஒரு விஷயம் மறக்கிறான், இது 4 முடிஞ்சா நீ வாழவே தேவையில்லை. இது 4 முடிஞ்சால் நீ இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவை இருக்கும் வரைக்கும் தான் வாழ்க்கை. என்றைக்கு ஒன்றுல தேவை முடியுதோ, உன்னுடைய தேவை முடியுதோ, வீட்டில் பார்க்கலாம் சேர் தனியா கொடுத்து வச்சிருவாங்க. ஏன்? அவருக்கும் தேவையில்லை, அவரிலும் தேவையில்லை. நடக்குதா இல்லையா? இஸ்லாம் இருந்தா அப்படி வைக்க மாட்டா, அது வேற. ஆனா நடக்குதா இல்லையா? அவரிலும் தேவையில்லை, அவருக்கும் தேவையில்லை. அதனால சுமை. என்றைக்கு நீ தேவைப்படுகிறாயோ, உனக்கு டிஸ்டர்ப் வருதோ, அது வரைக்கும் நீ தேவை என்ற அர்த்தம். டிஸ்டர்ப் என்பது உனக்கு தேவையுடைய ஒரு பகுதி. உனக்கு சரியான டிஸ்டர்ப் இருக்குதுன்னு, நீ தேவைப்படுகிறாய். உனக்கு சரியான கஷ்டம் இருக்குதுன்னு, நீ தேவையோடு இருக்கிறாய். இந்த 2 முடிஞ்சா லைஃப் இல்லை. ஆனா அதுக்காக வேண்டியே வாழ்ற மாதிரி கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை என்றும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி போக வேண்டும். எப்பொழுதும் தீனின் ஊடாகத்தான் எங்களுக்கு விடிவு கிடைக்கும் என்கின்ற சிந்தனை உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். யாராவது உங்கள்கிட்ட நம்ம கொள்கை போராட்டம் நடக்க, இஸ்லாமிய எழுச்சியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது சரியா, அது பிழையா, இந்த கொள்கை சரியா, அந்த கொள்கை பிழையா, போராட்டம் இருக்க மறுக்கல. ஆனால் நம்ம எல்லாம் ஒரு விஷயத்துல சரியாக இருக்கணும். என்ன தெரியுமா? இந்த வெளியே இருந்து கண்டு இது நம்மளுக்கு சரி வராது அப்படி என்ற ஒரு ஸ்டைல தெரியுறாங்களே, இங்க உடம்பற்ற கூடாது. நீங்க சொல்றது சரிதான்ப்பா, நானும் தான் இப்ப அதை யோசிச்சுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறேன், நானும் தான் இப்ப அதை நானும் உங்களோட சைடு தான் என்ன செய்ய போறேன். அப்ப நீ சரிகான்ற அந்த கொள்கையில என்ன பிரயோசனம்? ஒரு நாள் இல்லைன்னு சொல்லு, நீ வந்து பாரு, வாழ்ந்து பார், இருந்து பாரு. இந்த உலகத்துல நீ எங்கேயும் காணாத. ஆனா அந்த நபர்கள் ஒரு இடத்துல வராங்க. எங்க வராங்க தெரியுமா? உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு கேள்வி வருது, என் கணவன் தவறான தொடர்பு இருக்கிறாரு, என் கணவன் தவறான தொடர்பு இருக்கிறாரு, அவர் ஏஜென்சி செய்யறாரு, அதாவது இந்த ஹத்தாமாத் இதெல்லாம் பிற வேலை செய்யறாரு, எனக்கு அது இஸ்லாத்துல ஹராம் தானே அப்படின்னு கேட்கிறான். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி இது எப்படி வருது, பின்னணி வருது. அப்ப நான் திருப்பி கேட்டேன், எவ்வளவு காலம் அவர் இந்த வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி. 20 வருஷமா செய்யறாரு. ஏன் நீங்க இப்ப ஹராமா ஹலாலான்னு கேட்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே இது கேட்கணுமே. 20 வருஷமா இப்படி செய்யறாரு, அப்ப இது பிழைன்னு உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு ஏன் முதலாவது வருடமே கேட்க நினைவு வரல? அமைதி. என்ன உங்களுக்கு பாதிப்பு வரல? உங்களுக்கு பாதிப்பு வரல. என்றைக்கு இது உங்களோட லைஃபுக்கு திருப்பி அடிக்குதோ, என்றைக்கு உங்களோட பிள்ளை உங்களோட மேல பாயிரானோ, என்றைக்கு உங்க குடும்பம் சீரழில கட்டம் வருதோ, என்றைக்கு வட்டி என்று போய் பொருளாதாரம் திருப்பி அடிக்குதோ, அன்றைக்கு மார்க்கத்துல ஹராமா ஹலாலா? கேள்வி. ஹஸ்ரத் துன்யா வல் ஆகிரா, உலகம் போச்சு, மறுமையும் போச்சு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப கேள்வி, அப்ப கூடுமா கூடாதாண்டு? அன்புள்ள சகோதரர்களே, நீங்க இப்ப கேள்வி கேட்டது நியாயம், கூடுமா கூடாண்டு விளங்கப்படுத்துறது நியாயம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் உலகத்துல சுன்னால மாற்றம் செய்ய மாட்டான். அதற்குரிய விளைவுகளை நீங்க அனுபவிச்சேதான் என்ன செய்யணும்? ஆகணும். அதான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப கேள்வி, என்றைக்கு தாய் தந்தை மார்க்க சம்பந்தமாக படிக்க நினைக்கிறாங்க தெரியுமா? குழந்தை டொப்பா இருப்பான், நல்லா படிச்சுட்டு இருப்பான். அப்ப எல்லாம் அதை பத்தி அந்த சைடுக்கே போக கூடாது, ஏதாவது ஹராம்னு சொல்லிடுவாங்கன்னு அந்த பக்கத்துக்கே போறது இல்லை. வளர்ந்து எங்கே போய் தன்னைய பார்க்கவும் வரான் இல்லை, தன்னோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தன்னை ஏறெடுத்து மதிக்கிறான் இல்லை, என்னை ஒதுக்கி நடக்கிறான்றக்குள்ள கேள்வி. பெற்றோர்களோடு எப்படி நடத்தல் என்பது சம்பந்தம் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லது. என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம் கேட்கிறேன். உங்களோட லைஃபுக்கு அது திருப்பி அடிக்கிற நேரத்தில் ஒரு தூய்மையான உச்சகட்டமான ஒரு வாழ்க்கை ஸ்டைலை கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு உங்களோட லைஃபை நீங்க அழகா சேஃப்டியா கொண்டு போகலாம். கருத்து முரண்பாடுனா எதுல கருத்து முரண்பாடு? கருத்து முரண்பாடு இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனால் உஹுவா ஈமானியோடு இருக்கவே செய்கிறது. இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியாகாத வரைக்கும் ஈமானிய சகாதரத்துவம் என்றது அவருடைய ஈமானுக்கு அவருடைய கொள்கைக்கு ஏற்ப இருக்குது. கூடுதல் குறைவு இருக்குது, உண்மை. நம்ம விளங்கப்படுத்தணும், உண்மை. அவர்களோடு நம்ம அதாவது இது வழிகேடு, இது தவறு, நீங்க இருக்கக்கூடியது பிழை என்று சொல்வது உண்மை. அதுக்காக வேண்டி தீனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுக்கிற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம மாறக்கூடாது சகோதரர்களே. அப்ப நீங்க நினைத்து பாருங்க, அன்றைக்கு திருப்பி அடிக்கிற நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா? கேள்வி கேட்குது. வட்டியில விட்டு போயிட்டு இருப்பாரு. பள்ளி நிர்வாகத்தை நம்ம தான் தலைவரா வரணும், எல்லாருக்கும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படி என்று சொல்லி ஊர்ல யார் யாரெல்லாம் இந்த ஹராமட்டு பேசுறாங்களோ இவரெல்லாம் வாய மூடணும் அப்படி இடத்துக்கு வந்துருவார். இன்றைக்கு ஊர் பள்ளி நிர்வாகங்களா தான் நடக்குது. நடந்து வந்தோடனே தீன சுமந்தவருக்கு இந்த நீங்க நினைக்க கூட ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த தீனையும் உலகத்தையும் பிரிச்சு கொடுக்குறாங்க. மதரசாக்கள்
அரபு மதரசாக்கள், மார்க்கத்தை படிக்கக்கூடிய மதரசாக்களில் பெரும்பாலானவைகள், ஒரு சில விதிவிலக்கான வைக்கலாம், அங்கேயும் தான் வெளியே வார நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடிபடிஞ்சு தான் வாழணும், அப்படித்தான் வெளியே வரோம். அடிபடிஞ்சு தான் வாழணும். அப்ப நீ என்ன தீன் அங்க படிச்ச? 7 வருஷம் இவ்வளவு படிச்சுட்டு நாங்கள் ஒரு பொருளாதாரத்துக்கும் அதற்கும் இது நீ பணிஞ்சுதான் வாழணும் ஒரு பிள்ளை வெளியே வருதுண்டா, அந்த கல்வி தேவையே இல்லை. அந்த அப்படி ஒரு கல்வி நம்மளுக்கு ஆளுமை தான் நீங்க உங்களோட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் தாங்கி நிற்பதற்கு அவன்கிட்ட அது இருக்கணும். எது வந்தாலும் அவன்கிட்ட அந்த மாற்றம் என்ன செய்யக்கூடாது, தீனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற இடத்தை வைங்க, அல்லாஹ் தஆலா அவனை கவனிப்பான். ஆனால் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப திருப்பி பொருளாதாரத்தில் கைவிட்டு போய் பள்ளி நிர்வாகியாக இருக்கிறது. ஆகி இந்த தலைப்புல பேசக்கூடாது. ஒரு பள்ளி மௌலவி விளக்கிட்டாங்க, ஏன் வட்டியை பேசிட்டாரு, ஏன் வட்டியை பேசினா விளக்குறான், குர்ஆன்ல வருதான் இல்ல, தலைவர் அந்த கொள்கையில வைக்கிறாரு. என்ன ஊர்ல எல்லா பேங்க்ல அவருக்கு அக்கவுண்ட் இருக்குது, ஏமாத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு. ஓ அதானா, ரைட். அப்ப அவரும் அடுத்த முறை என்ன செய்யறது, சமாளிச்சு பேசுறது. அல்லது வட்டியை பேசுற நேரத்திலேயே வட்டி ஒரு காலம் வரும், புகையாவது படும், அதனுடைய புகைப்பட்டால் அது தவிர்க்க முடியாது அப்படின்னு என்னது சப்பை கட்டுறது பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் இந்த மாதிரி நின்றவருக்கு எத்தனையோ வசதி படைத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்கிறோம், திருப்பி அடிக்கும் லைஃப். 2 பேருக்கு லைஃப்ல வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். ஆது சமுதாயம் வானம் வரைக்கும் கட்டின காலம் இருக்குது, அழிஞ்ச காலம் இருக்குது. அல்லாஹ்வை பார்க்க போறேன்னு கோபுரம் கட்டின காலம் இருக்குது, கடல்ல பொணமா மிதக்கிற காலமும் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய சுன்னா, அது அல்லாஹ்வுடைய சுன்னா. கிடைக்கும் போது தாழ் வரும் இடத்தை புரிஞ்சுக்கணும். 7 வருஷம் நல்லா விளையுதா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அறிவு என்ன, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போது, இன்றைக்கே செலவழிச்சு முடிஞ்சு 7 வருஷத்துல ஒன்னும் இல்லாம தெரியக்கூடாது, சேமிச்சிருங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. உலகத்துல உணர்த்துறதுக்கு கொடுக்கிறது, திருந்தி வருவதற்கு கொடுப்பது. திருப்பி அடிப்பது நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் வட்டியுடைய பாரதூரம் என்ன, இஸ்லாமிய அடிப்படையில் நான் ஏதாவது பிசினஸ் செய்வதற்கு வழி இருக்கிறதா கேள்வி. இப்ப அப்ப இஸ்லாம் இருந்ததான் இந்த ஊர்ல இருக்கலையா, உனக்கு பாதிப்பு வந்த உடனே இஸ்லாம். ஆனா அந்த நேரத்தில் வருவது நல்லது. அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் உனக்கு சோதனையை தாரா. சோதனை தாரதுக்கு அடிபடுற நேரத்தில் உணர்ந்து திருந்தணும். திருந்தினவன நேத்து நீ எப்படி இருந்தான்னு கேட்க கூடாது நம்ம. ஆனா இது நான் பொதுவாக உணர்த்துற விஷயம். திருந்தி வர 20 வருஷம் இருந்துட்டு 21 வருஷம் கேள்வி கேட்க வரான்னு சொல்லக்கூடாது. அவர் அவர் அணைச்சிக்கலன்னு அவருக்கு அதுக்கு தான் எல்லாம் சோதனை கொடுக்குறான். ஆனா உணர்த்தணும், நம்ம இருக்கக்கூடியவர்கள் அதான் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து உலகத்தை ஒரு சைட்ல எடுத்துட்டு போனாரோ அந்த உலகம் திருப்பி அடிச்சு ஒன்றை உணர்த்தும். நீ இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டும்தான் உன்னால் என்ன செய்ய முடியும், நிம்மதி அடைய முடியும் என்பதை உணர்த்தும். உலகத்துல எவ்வளவு பலங்களும் சுகங்களும் இருக்குதோ அதே அளவுக்கு பலகீனங்களும் துன்பங்களும் உண்டு. அல்லாஹ் தஆலா ஒன்றை ஆரம்பத்தில் தருவான், சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒன்றை ஆரம்பத்தில் எடுப்பான் பின்னர் தருவான், அல்லது ஆரம்பத்தில் தருவான் பின்னர் எடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பகுதியை புரிஞ்சுக்கல தவறு. கடைசியா ஒரு பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு இந்த லௌகிக பார்வை போயிட்டு என்று சொன்னா சுபஹானல்லாஹ், இன்றைக்கு இளைஞர்களுடைய உள்ளத்துல அல்லது யுவதிகளுடைய பெண்களுடைய உள்ளத்துல என்ன ஊட்டப்படுது, உன்னோட வாழ்க்கை என்ன, இது திருமணம், அப்படித்தானே, திருமணம் தான் லைஃப், அப்படி ஊட்டப்படுது. முதல்ல இதே பிழை. நான் வேற விஷயம் விளங்கப்படுத்த வருகிறேன். முதல்ல இந்த கன்செப்டே பிள்ளை. எது திருமணம் தான் வாழ்க்கை, குழந்தை தான் வாழ்க்கை, அதல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும், ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் லா தத்ரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களது பிள்ளைகள் 2 பேர்ல யார் உங்களுக்கு கூட பலனளிப்பார்கள் உங்களுக்கு தெரியாதென்றாலாம். எப்படி, உங்களது பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் இந்த 2 பேரிலும் உங்களுக்கு யார் பலன் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியாதென்றா. இப்படி அல்லாஹ் தஆலா பேசுறா. எப்படி பேசுறா, நம்ம என்ன நினைப்போம், எங்களுக்கு இதுக்கு பின்னால நேர்த்தோட அவரு வாப்பா அம்மா, இதுக்கு அப்புறம் வாப்பா அம்மா இல்ல, நம்மளுக்கு பலன் தரக்கூடிய யாரு, பிள்ளைகள். அல்லாஹ் என்ன சொல்றான், யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்றான். அதனால சொத்து பிரிக்கிற நேரத்தில் பெற்றோருக்கும் சொத்து போகுது, பிள்ளைக்கு என்ன செய்யுது, சொத்து போகுது. அப்படி அமைப்பில் வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனா நம்ம எப்படி ஊட்டுறோம்னா, பெண்களுக்கு கூட எப்படி ஊட்டி வளர்க்கிறோம், ஆண்களுக்கு எப்படி ஊட்டி வளர்க்கிறோம்னா, திருமணம் தான் வாழ்க்கை, இல்லாட்டி வாழ்க்கை இல்லை, குழந்தை தான் வாழ்க்கை, இல்லாது விட்டால் வாழ்க்கை இல்லை, எல்லாமே என் பிள்ளைக்கு தானே. இதே இஸ்லாம் அல்ல. முதலாவது இதுவே இஸ்லாம் அல்ல. ஒரு சிம்பிள் உதாரணம் அனுப்பியிருந்தார் ஒரு சகோதரர், அது நல்ல உதாரணம். பெரும்பாலும் வரக்கூடிய இதை விட இது ஒரு நல்ல உதாரணம். என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். 18 வயதுல ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்லயாவது வரல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஆயிஷாலாம் கேட்டதாக என்ன,
அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, எனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதாக என்ன செய்யல, ஒரு குறிப்பு வரல. கேட்டா தவறு இல்லை, கேட்டதாக என்ன செய்யல, வரல. ஆயிஷா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால 50 லட்சம் வயது வரைக்கும் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு மேல என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. ஒரு இடத்துல அவங்க திருமணம் முடிக்க இயலாது, அதுக்காக அங்கலாய்த்ததாக விளங்கல. இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்றோம், திருமணமோ குழந்தையோ லைஃப் அல்ல. திருமணமோ குழந்தை இருந்தால் லைஃப்ல ஒரு பகுதி அவங்க, என்னோட கண் அவங்க, சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுதான் லைஃப் என்று விரக்தி அடைகிற நிலைமை இன்றைக்கு. அதனாலதான் விதவையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபித்தோழர்களுக்கு இருந்த ஆளுமைகள் இன்றைக்கு திருமணம் முடிச்சு வாழக்கூடிய அந்த திருமணம் முடிச்சு வாழக்கூடிய மனைமார்களுக்கு இல்லை. நபித்தோழர் வாழ்க்கையில நீங்க நிறைய விதவைகளை பார்க்கலாம், அவங்களுக்கு இருந்த பெரிய ஆளுமைகள் யாருக்கு இல்லை, திருமணம் முடிச்சு வசதியா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விரக்தி தான், என்ன ஆகிருமோ, என்ன எப்படி போகுது, இப்படித்தான் லைஃப். அன்புள்ள சகோதரர்களே, எது ஊட்டப்படுகிறது இந்த உலகத்தில்? ஏதோ ஒரு பகுதி உனக்கு முக்கியம் என்று ஊட்டப்படுகிறது தவிர தீன் முக்கியம் என்று ஊட்டப்படலை. தீன் தான் உனக்கு முக்கியம் என்று ஊட்டப்படவில்லை. இந்த உலகத்தில் அப்படி ஊட்டப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், திருமணம் முடிச்ச பின்னாலும் கூட என்ன நடக்குது தெரியுமா, அந்த திருமணத்தை தேர்வு செய்யக்கூடிய முறைமையை நீங்க பாருங்க. தேர்வத்தை எப்படி தேர்வு செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், 50-60% மேற்பட்ட இது ஒரு சதவீதாசாரம் எப்ப இருக்கும். உலகத்திற்காக திருமணத்தை நம்ம தெரிவு செய்யக்கூடிய இருக்கும், இல்லாமல் இருக்காது, உலக பொருளாதாரத்துக்காக. ஆனால் இன்றைய விகிதாசாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகம். அதுக்கு என்னன்னா, திருமணம் முடிக்கிற நேரத்தில் நம்மளோட தொழில் தையல் தொழில், அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிள்ளைய முடிச்சா தான் என்னது நல்லது அப்படின்னு வைஃபுக்கு அந்த தொழில் இருக்கணும். முதல் குவாலிஃபிகேஷன் அதுதான். நமது தொழில் பிசினஸ். இப்போ கொஞ்சம் கணக்கு அக்கௌண்ட்ஸ்கள் பார்த்து செக்குகளுக்கு சைன் பண்ற மாதிரியான ஒரு முறிக்கணும். திருமணத்தில் ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறேன், அதுக்கு பின்னால தான் மார்க்கம் உள்ள. திருமணம் முடிச்சாச்சா, குழந்தை பிரச்சனைகள் வரும், எல்லாம் முடிச்சுட்டு போகல. செக் ஒரு பக்கத்தில் இருக்கும், இது ஒரு பக்கத்தில் இருக்கும். உன்னை எதுக்கு முடிச்சேன்னு தெரியுமா? எதுக்கு முடிச்சேன்? செக்ல சைன் பண்றதுக்கு. விளங்கிட்டா? உன்னை எதுக்கு முடிச்சேன்னு தெரியுமா? அவனுடைய லைஃப் நீங்க பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக காதி கோடுகளை என்ன செய்து நிக்குது. நான் சொல்லித்தான் முடிச்சேன் என்னது இதுதான் காரணமா? உன்னை ஏன் முடிச்சேன் தெரியுமா? தைக்கிறதுக்கு. உன்னை ஏன் முடிச்சேன் தெரியுமா? பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படி என்று சொல்றது. வாழ்றேன்னா எங்கெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாம், அப்படி இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சீதனத்தை எடுக்காம இருக்கிறாங்க உலகத்துக்காக வேண்டி. சீதனத்தை எடுக்கிற உலகத்துக்கு எடுக்கிற ஆள சந்தேகம் இல்லை. சீதனத்தை எடுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி. ஏன் எடுக்காம இருக்கிறான்? தான் சார்ந்த ஜமாத்து, தான் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவமானமாயிரும். அல்லாஹ்வுக்கு வேண்டி இல்லை. அல்லாஹ்வுக்கு வேண்டியது எப்படி இருக்கணும்? 5வது வருஷத்தை சொல்லி காட்டு, நான் எடுத்து முடிச்சுக்கலாம். இப்படி வாழ்ந்தது எடுத்து முடிச்சு அந்த மனைவி நினைப்பா, என்னடா 20 வருஷமா எடுத்து முடிச்சுக்கலாம், எதை விட எடுத்திருந்தா இவ்வளவு சந்தோஷமா நான் என்ன செஞ்சிருப்பேன், வாழ்ந்திருப்பேன். எடுக்காம இந்த வார்த்தையை திருப்பி இது ஒரு பெரிய அருள் மாதிரி, கடமையை செஞ்சுட்டு பெரிய அருள் மாதிரி சொல்லி காட்ட கூட பார்க்குறேன். எங்க இதெல்லாம் என்ன இருக்குதுல? பொருளாதாரம் சம்பந்தமான பார்வைகள் இதுல இருக்குதா இல்லையா? இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எதுக்கு தீர்மானிக்கிறோம்? ஒழுக்கம் மிக மோசமான ஒரு காலத்துல வாழ்றோம், ஒழுக்கமான ஒரு மனைவியாக எனக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லது நம்ம மார்க்கம் குறைந்த காலத்துல வாழ்றோம், என் குழந்தையை மார்க்க ரீதியாக நான் வளர்த்துக் கொள்ளணும். அதுக்காக அப்படி என்பதல்ல. உலக ரீதியாக ஒரு தேவையை கருத்தில் கொண்டு திருமணம் முடிப்பதை இஸ்லாம் ஒரு நாளும் தடை செய்யல. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில அதுதான் அதிகமாக இருப்பது, இலக்குல அதுதான் அதிகமாக இருப்பது. மறுமை நாடு அடையாளங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுஷூவு திஜாரா, வியாபாரம் பெருகும், ஹத்தா துஈனல் மர்அத்து அலா ஜௌஜிஹா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கணவனுக்கு மனைவி என்ன செய்வா, பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுவான். நான் பள்ளிக்கு போறேன், நீ பிசினஸ் பார்த்து பள்ளிக்கு போகல, கடையை போட்டு இஸ்லாம் சொல்லுது. இவர் என்னன்னா வைஃபை வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிலைமைக்கு மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியெல்லாம் நான் சொல்ல வந்ததற்கான காரணம், எங்கள் லைஃப் உயிரோட்டம் இருக்கிறதான்னு பாருங்க. கொஞ்சம் உயிரோட்டம், தீனுடைய உயிரோட்டம். எல்லா பகுதியிலையும் தீனுடைய உயிரோட்டம். எல்லா விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு தீனுடைய உயிரோட்டம் அதில் வழங்கணும். சட்டம் படிக்கிறதல்ல, சட்டம் தெரியும், ஆனால் தீன் தான் உங்களோட மனசு இதில் இல்லையே, மார்க்கம் இல்லையே என்கின்ற உறுத்தல் உங்கள்கிட்ட எல்லா பகுதியிலும் அதிகமாக இருக்கணும். அதற்காக நீங்கள் கவலைப்படணும், அதற்காக வேண்டி வேதனைப்படணும், அதற்காக வேண்டி நீங்கள் லட்சியமாக வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தால் நீங்கள் தப்பிட்டீங்க இந்த ஒரு காலத்தில். சரியா? இல்லை என்று சொன்னால் எங்க நம்ம அழிவோம், எந்த இடத்துல அழிவோம், எப்படி அழிவோம் நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இந்த இடத்திலிருந்து காப்பாற்றி, தீன் தான் எங்களுடைய ஹயாத், எங்களுடைய வாழ்க்கை,
தீன் தான் எங்களது வாழ்க்கை. தீன் வேறு துனியா வேறு என்கின்ற ஒரு பகுதி எங்களிடத்துல இல்லை. தீனுடைய வாழ்க்கை, தீனுடைய ஓட்டம் தான் எங்களுக்கு இருக்கணும். அதுதான், அதன் ஊடாகத்தான் எங்களுக்கு ஒரே கண்ணாடி தான், அதன் ஊடாக மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், இந்த உலகத்தை பார்ப்போம் என்கின்ற ஒரு நிலை அல்லாஹு தஆலா எமது அறிவிலும் எமது வாழ்விலும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.